வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி மேற்கொண்டு வரக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? வெள்ளத்தை தடுக்க மாநகராட்சி நிர்வாகம் எப்படி தயாராகி உள்ளது என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். சென்னையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று பெய்த கனமழையால் பல்வேறு இடங்களில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியது. குறிப்பாக பட்டாளம் பகுதி பெருமளவு பாதிப்படைந்தது. மழைநீர் கால்வாய் இருந்தும் மழைநீர் தேங்குவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மழை பின்ன தண்ணி நிற்கும், இதுக்கு ஒரு விடிகாலமே எப்பவுமே கிடையாது. இன்னும் முதல்ல தண்ணி வந்தால் போயிடும், இப்போ போக மாட்டுது. ஃபுல்லாக காவா கட்டுறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தண்ணி அப்படியே நிற்க ஆரம்பிச்சிச்சு. இது மழை தண்ணி மட்டும் இல்லை, சாக்கடை தண்ணி. சாக்கடை அந்த தண்ணியை தான் இது மழை தண்ணி கிடையாது, சாக்கடை தண்ணி. காவாக்கு தண்ணி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் கட்டவோ என்ன ஆயிடுச்சு, தண்ணி போட்டு பழி இல்லாமல் ஃபுல்லாக இருந்துச்சு. சிரமமாக தான் இருக்குது. இன்னும் 2 ஹவர் பெஞ்சதுன்னா எங்கள் வீட்லேயே தண்ணி வந்துடும். இப்பயுமே அப்படி தான் இருக்குது. ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் தண்ணி ஓடலை. இப்போ இங்கெல்லாம் பெருசாகினாங்க, கால்வாயெல்லாம் பெருசாகி சரி பண்ணாங்க, அப்பயும் ஓடலை, அப்பயும் தண்ணி தேங்கி தான் நிற்குது. இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, போக முடியல வர முடியல காலையில் நேரத்தில். இதேபோல வியாசர்வாடி சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். கனெக்ஷன் இங்கே இல்லையா இல்லை என்ன ப்ராப்ளம் தெரியல. எவ்ரி 2-3 டேஸ்ல அவங்க வந்துட்டு கிளீன் பண்றாங்க. பட் இட்ஸ் மேஜர் சேலஞ்சுனால இது வந்துட்டு பப்ளிக் ரொம்ப அடி வாங்குறது. மழையால் தேங்கிய மழை நீரை மாநகராட்சி ஊழியர்கள் எந்திரங்களை பயன்படுத்தி வெளியேற்றினர். மேலும் சாலையில் சரிந்து விழுந்த மரங்களும் அகற்றப்பட்டன. சென்னையின் பல்வேறு இடங்களில் மெட்ரோ ரயில் பணிகள், நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சென்னை குடிநீர் வாரிய பணிகள் நடந்து வருகின்றன. இதனால் வழக்கமாக நீர் வழிந்தோடுவது பாதிக்கப்பட்டு மழைநீர் தேங்குகிறது. வடகிழக்கு பருவமழை தொடங்க உள்ள நிலையில் சென்னையில் வெள்ளம் தேங்கும் இடங்களை மாநகராட்சி நிர்வாகம் அடையாளம் கண்டுள்ளது. அவற்றுக்கு ஏற்ப டிராக்டர் மூலம் இயங்கும் நீர் இறைக்கும் 477 இயந்திரங்கள் வாடகைக்கு எடுக்கப்பட உள்ளன. இவை வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் ஜனவரி 14ஆம் தேதி வரை பயன்பாட்டுக்கு தயார் நிலையில் வைக்கப்பட உள்ளன. மொத்தம் 30,52 லட்சம் ரூபாயில் இதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. மேலும் கால்வாய்கள் தூர்வாறுதல், மழைநீர் வடிகால்கள் தூர்வாறுதல், சேதமடைந்த பகுதிகளில் புதிய மழைநீர் வடிகால் அமைத்தல், நீர்நிலைகளை ஆழப்படுத்தி சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பக்கிங்ஹாம் கால்வாய், கூவம் ஆறு, அடையாற்றின் மடுவு பகுதிகளில் ஆகாய தாமரை, திடக்கழிவுகள், பிளாஸ்டிக் கழிவுகளை அகற்றும் பணி நடக்கும் நிலையில் 18 சுரங்க பாதைகளில் வெள்ளம் தேங்குவதை தவிர்க்க சுமார் 15 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டு பணி நடந்து வருகிறது. அதேபோல பருவமழைக்கு தயாராகும் வகையில் சென்னையில் நடைபெற்று வரும் மழைநீர் வடிகால் பணிகள் மற்றும் சாலை பணிகளை செப்டம்பர் 30ஆம் தேதிக்குள் முடிக்க மாநகராட்சி சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.